Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 42 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சுபாசா தான் பால ட்ரிபிள் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நீ கோல் போஸ்ட பார்த்த உடனே ஷூட் பண்ணிடலாம் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொபர்ட்டோ சொல்லிருப்பாரு. அதே மாதிரி சுபாசாவும் கோல் போஸ்ட பார்த்த உடனே ரெடி ஆயிடுறான் ஷூட் பண்றதுக்கு. வாகபாயசி மிசாகி நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பாருங்க இதுதான் வந்துட்டு என்னோட டிரைவ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு கரெக்டா டிரைவ் ஷாட்டுக்கு பொசிஷனுமே எடுத்துறான். ஆடியன்ஸ்ல இருந்து மத்த டீம் பிளேயர்ஸ் யாருக்குமே ஒண்ணுமே புரியல. சுபாசா எங்க இருந்து எப்ப நீ ஷூட் பண்ணுவே இது வந்துட்டு சாத்தியமே கிடையாது. நீ வந்துட்டு பயத்துல எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்காங்க. காட்டகிரி நினைக்கிறாரு நீ வந்து இந்த ஷாட் இப்ப யூஸ் பண்ண போறியா, ஆனா நீ வந்து இன்னுமே இதை பெர்ஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அந்நேரம் சுபாசா வந்து இந்தாங்க என்னோட டிரைவ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பால வந்து பவர்ஃபுல்லா கிக் பண்ணி விடுறான். அவங்க கோல் கீப்பரும் பால் வந்துட்டு ஒரு பதட்டத்தோட நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அந்நேரம் ஜீட்டை வந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு கோல் விழுகாதுடா, அவன் வந்து கரெக்டா எய்ம் பண்ணல, எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இது டார்கெட்டுக்குள்ள வந்து விழாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பார்த்தா அவ்வளவு உயரமா போய்கிட்டு இருந்த பால் டக்குன்னு ஒரே செகண்ட்ல பிளாட்டா அப்படியே கீழே இறங்குது. இறங்கின வேகத்துக்கு கரெக்டா கோல்குள்ளமே போய் விழுகுது. இதை பார்த்துட்டு ஜீட்டர்ல செம்ம ஷாக்கா போகுது. ஃபைனலி இது உள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஷாட்லாம் கண்டிப்பா ஃப்ளூக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சொல்றான். மத்த எல்லாரும் இதான வாயடைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. காட்டகிரி நினைக்கிறாரு இது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பறவை நல்ல வானத்தை நோக்கி பறந்துகிட்டு இருக்கப்ப கரெக்டா அதோட சாப்பாடை பார்த்து சாப்பிடனா அப்படியே டக்குன்னு கீழே இறங்கு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சூப்பர் டா சுபாசா ஃபைனலி நீ இதை கரெக்டா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோடா நினைக்கிறேன். அதே மாதிரி டாச் பண்ண வாயடைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நான் கட்ஸ் பிளேயர்ஸ் தான் பால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவாமி வந்து அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணும்போது சானா உள்ள வந்து பால ஸ்டீல் பண்றான். இந்த வாட்டி இசாவா சூப்பரா ஒரு ஸ்லைட் அடிச்சு அவனை டேக்கிள் பண்ணி பால தூக்கி சுபாசா கிட்ட கொடுத்துறான். சுபாசாவும் பால் வந்த உடனே அவனோட அடுத்த டிரைவ் ஷாட்டுக்கு ரெடி ஆகுறான். கரெக்டா இந்த வாட்டியுமே லாங்ல இருந்து பால பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணிறான். ஜீட்டோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. கோல் கீப்பர் வந்து அதுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியல. பால் வந்து அப்படியே சட்டுன்னு இறங்கி கோல் விழுந்துருது. இன்னொரு டிரைவ் ஷாட்டுமே சக்சஸ்ஃபுல்லா அடிச்சு சுபாசா ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தையும் வாயடக்கி வச்சிடறான். அப்ப சுபாசாக்கு வந்துட்டு அவனோட காலு திரும்பவும் வலிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் இன்னும் 2 கோல் நம்ம லீடிங் போனோம்னா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். கோஜிராவும் நினைக்கிறான் சுபாசா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. நீ வந்து இப்படி ஒரு ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்கிட்டயுமே இப்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா நினைக்கிறான். இதுக்கப்புறமா ஜீட்டை வந்துட்டு அவ்வளவு நேரம் டிஃபென்ஸ்ல நின்னுகிட்டு இருந்தவன் கிக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். வாடி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கதான் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சுபாசா வந்து திரும்ப அவனை கேம்குள்ள இழுத்துட்டான். கேம் ஸ்டார்ட் ஆன உடனே சானா வந்துட்டு முன்னாடி ஓடி போயிடுறான். ஜீட்டோ கிட்ட பாச கொடுத்துட்டு ஜீட்டோ நான் கட்சி டிஃபெண்டர் ஒருத்தன் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண வாரா. நியர் ஸ்டீல் பண்ண போகும்போது பார்த்தா பால் வந்துட்டு ஒரு இன்ச் கூட இவனால அசைக்க முடியல. சானாவே 2 பேரும் மார்க் பண்றாங்க. 2 பேர்கிட்ட அசால்ட் அங்கிட்டு ஓடி ஓடி ஏமாத்தி முன்னாடி வந்துடுறான். நம்மளோட காம்பினேஷன் பிளேவை அவங்க கிட்ட காட்டுவோம் சானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ வந்துட்டு பவர்ஃபுல்லா ஒரு வாட்டி கிக் பண்ணி விடுறான். இல்ல நான் இதை அவங்க கிட்ட ரீச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாவா வந்துட்டு அவனோட பாடியில வச்சு பால தடுத்துறான். அந்த பால் திரும்பவும் ஜீட்டோ கிட்ட தான் போகுது. சானோ கூடவே தான் வந்துட்டு 2 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சரி நானே இந்த வாட்டி ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ வந்துட்டு பவர்ஃபுல்லா அந்த பால கிக் பண்றான். சுபாசா வந்துட்டு கேர்ஃபுல்லா மோரிசாக்கி அந்த பால் வந்துட்டு பேக் ஸ்பின் இருக்கு, அது கொஞ்சம் பின்னாடி கூட சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துறான். சரி சுபாசா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கி சொல்றான். அதே மாதிரி அந்த பால் கிரவுண்ட்ல பட்டு கொஞ்சம் பின்னாடி நோக்கி வருது. அந்த பால சானோ வந்துட்டு கரெக்டா கிக் பண்றான். ஆனா இந்த வாட்டி மோரிசாக்கி வந்துட்டு அதுக்கு ரெடியா இருந்தனால கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். மோரிசாக்கி பால தூக்கி ஹைட்டா அப்படியே சுபாசா கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். சுபாசா வந்த வேகத்துக்கு அதே இடத்துல நின்னுகிட்டு டிரைவ் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். இல்ல உனக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ வேமா ஓடி வரான். சுபாசா வந்துட்டு அந்த பால பவர்ஃபுல்லா கிக் பண்ணிடுறான். அப்ப பார்த்தா ரத்தம் தெரிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜீட்டோ உள்ள புந்து அவன் மூஞ்சில அந்த பால வாங்கியிருக்கான். அவனுக்கு ரத்தமே வந்துருச்சு. ரெஃபரி உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கேம் வந்துட்டு இப்ப ஸ்டாப் பண்றாரு. அப்ப ஜீட்டோவும் சுபாசாவை பார்த்து சொல்றான் நான் இந்த கேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுட்டேன். நான் கட்சி உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கீங்க. என் தலையில இருந்து நீ ரத்தம் வர வச்சுட்ட. உன்னோட டிரைவ் ஷாட் வந்துட்டு உண்மையிலே பவர்ஃபுல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நானுமே வந்துட்டு அதிகமா காத்துக்கிட்டு இருந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். என்னோட ஆப்போனன்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் அவனை நான் கிரஷ் பண்றப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சொல்றான். எங்க கேப்டன் சொன்னதை கேட்டல உண்மையான மேட்சை இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சானாவும் சொல்றான். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆன உடனே நான் கட்சி டீம் தான் கேம்ல வந்துட்டு த்ரோ பண்ணணும். சிங்கோ தான் வந்துட்டு பால த்ரோ பண்றதுக்கு நிக்கிறான். மத்த எல்லா நான் கட்சி பிளேயர்ஸ் முன்னாடி இருக்காங்க. அவங்க யாருக்காவது தான் கொடுப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அவனும் பொசிஷன் அந்த மாதிரி தான் வச்சிருக்கான். அங்கே அவங்கள டக்குன்னு ஏமாத்திட்டு பின்னாடி சுபாசா இருக்கான். அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துறான். சுபாசாவும் ரிசீவ் பண்ண உடனே டிரைவ் ஷாட்டுக்கு தான் ஏம் பண்றான். சானோ போய் அவனை மார்க் பண்றதுக்காக பக்கத்துல ஓடுறான். சுபாசா வந்துட்டு பவர்ஃபுல்லா அவனோட டிரைவ் ஷாட்டை கிக் பண்ணிடுறான். சானோ வந்துட்டு அவன் உடம்புல வாங்கி பறந்து போறான். இந்த பால் இன்னுமே கேம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு திரும்பவும் அந்த பால் எடுக்கிறதுக்காக ஓடுறான். சுபாசா வந்துட்டு அந்த பாலையுமே டிரைவ் ஷாட் தான் வந்துட்டு ஷூட் பண்றான். ஜீட்டோ இந்த வாட்டி உள்ள புந்து அவன் உடம்புல வாங்கி பால தடுக்க ட்ரை பண்றான். பாலோட ஃபோர்ஸுக்கு ஜீட்டோட உடம்பால கூட ஈடு கொடுக்க முடியல. அப்படியே ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டு ஜீட்டோ வந்துட்டு உழுகுறான். அப்பவும் ஜீட்டோக்கு முன்னாடி தான் பால் கிடக்குது. இந்த வாட்டி நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலையும் சுபாசா எடுக்கிறதுக்காக ஓடுறான். ஜீட்டோ வந்துட்டு அப்பவும் எந்திரிச்சு நின்று சுபாசாவோட தேர்ட் டிரைவ் ஷாட்டையுமே வந்துட்டு இந்த வாட்டி அவன் உடம்புல வாங்குறான். அவனே காலை வச்சுட்டு எப்படியா நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்றான். பட் பால் வந்துட்டு அவன் உடம்போட சேர்த்து இழுத்துக்கிட்டு போகுது. அவனை கொஞ்சம் தூரம் அவன் போனதுக்கு அப்புறமா பாலை எப்படியோ நிப்பாட்டிடுறான். அதுக்கப்புறம் சுபாசாவுமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். அப்பதான் பார்த்தா தெரியுது பால் வந்துட்டு கோல்குள்ள விழுந்துருது. அந்த லைனை தாண்டி போயிருச்சு. ஜீட்டோ வந்துட்டு லைனுக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா தான் பால் வந்துட்டு நிறுத்திருப்பான். சோ லைனுக்குள்ள பால் விழுந்ததுனால பால் வந்துட்டு கோல் தான். இப்ப சுபாசா வந்துட்டு ஹேட்ரிக் டிரைவ் ஷாட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இப்ப நான் கட்சி டீமும் 3 பாயிண்ட் எடுத்து இந்த கேம் வந்துட்டு டிரா பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு கோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சுக்கிட்டு அப்படியே கிரவுண்ட்ல கீழே விழுந்துடுறான். எல்லா நான் கட்சி பிளேயர்ஸும் சுபாசா பக்கத்துல வந்துறாங்க. சுபாசா எப்படியாவது எந்திரிக்க தான் ட்ரை பண்றா. பட் அவனால முடியல. என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க. ஒரு கேப்டனா நான் வந்துட்டு ரொம்பவே அசிங்கமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா வாட்டி நான் தான் இப்படி அதிகமா கிரவுண்ட்ல விழுந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படிலாம் யார் சொன்னா நீ தான் வந்துட்டு எங்களுக்காக இப்ப 3 கோல் தனியாவே இருந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். இப்ப ஹிராடோ டீம் தான் வந்துட்டு பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வராங்க. சானோவே இந்த வாட்டி ரொம்ப கட்டுப்போட ஓடி வந்துகிட்டு இருக்கான். எடுத்தோடனே டெப்பே டாக்கி 2 பேருமே வராங்க. 2 டிஃபெண்டர்
டிஃபெண்டர்ஸையும் தாண்டி அசால்ட்டா முன்னாடி வரான். இதுக்கப்புறமும் நான் அவனை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாவா வந்துட்டு அவன் வழியில வந்து நிக்கிறான். அப்ப சானோ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல இசிசாக்கி வந்து கரெக்டா அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். நம்ம எப்பவுமே ஜீட்டோ சானோவே மட்டும் கம்ப்ளீட்டா நம்பி இருக்க கூடாது, நம்மளுமே ஹிராடோ டீமோட மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஃபெண்டர்ஸ் அவங்க டீம்ல இருந்து ஓடி வந்து இசிசாக்கி கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறாங்க. ஹிராடோ டீமும் பெனல்டி ஏரியாக்குள்ள பால கொண்டு வந்துடுறாங்க. பட் அதுக்கடுத்து அவங்களால ஷூட் பண்ணவே முடியல. டிஃபெண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நான் கட்ஸ் டீம்ல. அன்னியார் ஜீட்டோ வேமா ஓடி வரான் என் கிட்ட பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேம்ல இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஜீட்டோ கிட்ட கரெக்டா பால் வந்தோடனே அவன் ஒரு லாங் பாஸா ஹைட்டா வந்துட்டு நம்ம சானோக்கு கொடுக்குறான். சானோ வந்துட்டு அது ஓவர் ஹெட் கிக் பண்றான். ஆனா அவன் ஓவர் ஹெட் கிக் பண்ண வரும்போது கரெக்டா சுபாசாவுமே ஜம்ப் பண்ணி அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுறான். அதனால மோரிசாக்கி வந்துட்டு அந்த பால் ஈஸியாவே கேட்ச் பண்ணிடுறான். மோரிசாக்கி சீக்கிரமா என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். மோரிசாக்கி டக்குனு அவன் கிட்ட தூக்கி போட்டுறான். ஹிராடோ டீமோட எல்லா டிஃபெண்டர்ஸும் சுபாசா பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசாவும் நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கோல் தான், நான் முன்னாடி கோல் போஸ்ட பாக்குற வரை கண்டினியூஸா இதே மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சுபாசா கோல் போஸ்டமே கரெக்டா பாத்துறான். அந்நேரம் பார்த்தா ஜீட்டோவும் ஆப்போசிட்ல கரெக்டா இவனுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த வாட்டி நான் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கிக் பண்ண வரான். இந்த வாட்டி நான் கண்டிப்பா தடுத்தே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சானோ உள்ள வந்து கரெக்டா அந்த பால பிளாக் பண்றான். அவன் பிளாக் பண்ணதுக்கு அப்புறமும் சுபாசா வந்துட்டு பால லைட்டா ஸ்விங் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறான். இப்ப பெர்ஃபெக்ட்டான பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிக் பண்ண வரும்போது அவனோட ஷோல்டர் காலு ரெண்டுமே வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அவன் கிரவுண்ட்ல விழுகுறான். என்னால கண்டிப்பா முடியாது, என்னோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கீழே விழ போகும்போது வாகபாயசி மிசாக்கி வந்துட்டு நீ வந்துட்டு உன்னோட டீம்மேட்ஸை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்குது. அவங்க சொன்னது கரெக்ட் தான் சுபாசா, ஃபுட்பால்ன்றது தனியா விளையாடுற கேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோவும் சொல்றாரு. அப்படியே சுபாசா கிரவுண்ட்ல கீழே விழ போகும்போது அவன் கையை ஊனி காலை அந்த பக்கமா பாஸ் ஆத மாத்தி டெப்பே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இதான் நமக்கான லாஸ்ட் சான்ஸ், சுபாசா நமக்கு கொடுத்ததை கண்டிப்பா இதை கோலா மேக் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே டாக்கி 2 பேரும் ஓடி வராங்க. அவங்க 2 பேருமே வரிசையா 3 டிஃபெண்டர்ஸ் தாண்டி பெர்ஃபெக்ட்டா மாத்தி மாத்தி பாஸ் கொடுத்து வந்துடுறாங்க. நான் உன்னை மறுபடியும் பறக்க விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ வந்துட்டு டாக்கி நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த வாட்டி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி வந்துட்டு அவன் கவட்டக்குள்ள போய் பூந்து வந்துடுறான். அப்படியே அவன் கோல் கீப்பர் பக்கத்திலே போயிடுறான். அந்நேரம் கோல் கீப்பரும் இவன் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் இவன் வந்துட்டு பாஸா மாத்தி அதை டெப்பே கிட்ட கொடுத்துறான். அவங்க கோல் கீப்பர் அந்த பக்கம் கொஞ்சம் ஏமாந்த டைம் டெப்பே யூஸ் பண்ணி கரெக்டா ஷூட் பண்ணி பால வந்துட்டு கோலாவும் மேக் பண்றான். லாஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் கேம்ல இருக்கிறப்ப நான் கட்ஸ் டீம் ஃபைனலி இப்போ ஒரு பாயிண்ட் லீடிங்க்கு வந்துடுறாங்க. சுபாசாவும் நினைக்கிறான் கரெக்ட் தான், ஃபுட்பால்ன்றது 11 பேர் சேர்ந்து விளையாடுறது தான். டாக்கி டெப்பே உங்க 2 பேருக்கும் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றான். அடுத்த ஒரு நிமிஷமும் ஜீட்டோ சானோ 2 பேருமே கம்ப்ளீட்டா நான் கட்ஸ் டீம் மார்க் பண்ணி அவங்க எந்த பக்கமும் ஷூட் பண்ண விடாம தடுத்துறாங்க. ரெஃபரியுமே இப்ப ஃபைனலி விசில் பண்றாரு. கேம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. செமி ஃபைனல்ஸ்ல நான் கட்ஸ் டீம் இப்ப என்டர் ஆகுறாங்க. நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் வின் பண்ண நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. கோஜிரோ நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் சுபாசா, நம்ம 2 பேரும் அதுல வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஃபைனல்ஸ்ல திரும்பவும் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சானோலாம் கிரவுண்ட்ல உட்காந்து ரொம்பவே தரைய போட்டு குத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஜீட்டோவும் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் நான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் ஒரு கேம்ல தோக்குறேன், இது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப வலியா தான் இருக்குது, பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா எனக்கு வந்துட்டு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சானோ கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு அழுகாத, எந்திரிச்சு நில்லு, உனக்கு இன்னுமே ஒரு வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் நீ வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சானோவும் சொல்றான். அப்படியே ஜீட்டோவும் சுபாசாவை பார்த்துட்டு இதுவரை நான் ஃபுட்பாலை குவிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சுபாசா உன்னை தோக்கடிக்காம நான் வந்துட்டு இந்த ஃபுட்பாலை குவிட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உன்னோட growth நினைச்சு நான் வந்துட்டு ரொம்பவே பெருமைப்படுறேன் ஜீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோட கசனுமே வந்துட்டு அவனுக்காக கை தட்டுறா. ஃபைனலி இந்த டோர்னமெண்ட்ல கலந்துகிட்ட 47 டீம்ல 4 டீம் தான் இப்ப மீதி இருக்காங்க. நான் கட்சு மிடில் ஸ்கூல், ஃபுரானோ மிடில் ஸ்கூல், மெய்வா மிடில் ஸ்கூல், அப்புறம் டோஹா அகாடமி. கடைசியில இந்த 4 பேருக்கு நடுவுல தான் இப்ப போட்டியே. இந்த 4 டீம்ல எந்த 2 டீம் ஃபைனல்ஸ்க்கு போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.